சில நாட்களுக்கு முன் ஒரு தாய் என்னிடம் பேசினார். அவர் கண்களில் சோர்வு. தினமும் நான் அதட்டிக்கொண்டே சத்தமாக கத்திக்கொண்டே இருக்கின்றேன். ஆனாலும் என் பிள்ளை நான் சொல்வதை கேட்பதே இல்லை என்றார். ஒரு தாயாக நான் தோற்று போகின்றேனோ என்ற பயம் அவரிடம் இருந்தது. தன்னுடைய 5 வயது பிள்ளையின் பிடிவாதங்களை இவ்வாறு விளக்கினார். நடு ரோட்டில் அழுவது, எங்கேயாவது போவதற்கு ரெடியாக சொன்னால் அடம் பிடிப்பது, எல்லாவற்றிற்கும் மாட்டேன் என்று மறப்பது. ஏக்கத்துடன் கேட்டார், என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கின்றது? நான் அவரிடம் கூறியது என்னவென்றால், உங்கள் பிள்ளை பிடிவாதக்கார பிள்ளை அல்ல, ஆனால் அது வெறும் 5 வயது பிள்ளை. புகழ்பெற்ற உளவியலாளர் ஜீன் பியாஜே சொல்வது போல, இந்த வயதில் குழந்தைகளுக்கு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய இமோஷனல் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த உணர்வுகளை எப்படி கையாள்வது என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியாது. உங்கள் குழந்தை கத்தும்போது அது உங்களை எதிர்ப்பதற்கல்ல, அது அவரது ஆற்றாமை, இயலாமை. இந்த உணர்வை என்னால் தாங்க முடியவில்லை என்கின்ற அவரது பிஞ்சு மனதின் தவிப்பு தான் அது. அதனால் நான் சொன்னேன் அந்த அம்மாவிற்கு, அவனை விட நீங்கள் சத்தமாக கத்த வேண்டாம், கனிவாக அவனை வழிநடத்துங்கள், நிதானமாக இருங்கள், மென்மையாக பேசுங்கள், அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த தாய் வந்து என்னிடம் சொன்னார், என் குழந்தை மாறவில்லை, என் பிள்ளை மாறவில்லை, என் பார்வை மாறியது, இப்போது எல்லாமே அழகாக இருக்கின்றது என்று. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு பாரத்தை சுமக்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார். உங்களுடைய அமைதியும் பராமரிப்பும் அவர்களுடைய எதிர்காலத்தை வழிவகுக்கும்.